ஒரு நாள் நீ எதுவுமே செய்யாம சும்மா உட்கார்ந்திருப்ப. ஃபோன் கையில இருக்கும். ஸ்கிரீன் ஆன் தான். ஆனா ஸ்க்ரோல் பண்ண மனசு வராது. அந்த நிமிஷம் சாதாரணமா தோணாது. ஏன்னா அந்த நிமிஷத்துல நீ உன்னோட கவனத்த முதல் தடவையா உன்னுக்குள்ள திருப்புற. வெளியிலெல்லாம் அதே உலகம், அதே சத்தம், அதே ஓட்டம். ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு விசித்திரமான அமைதி. அந்த அமைதியில தான் ஒரே ஒரு கேள்வி மெதுவா எழும். நான் வாழ்றது வாழ்க்கையா? இல்ல சும்மா ஓடுறதா? இந்த கேள்வி யாரும் உனக்கு டீச் பண்ணியதில்ல. இந்த கேள்வி வீடியோல இருந்து வந்ததில்ல. இந்த கேள்வி உன் வாழ்க்கையே உன்னை நேரா பார்த்து கேட்கிறது. இந்த கேள்வி வந்த உடனே பல பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஃபோன் அன்லாக், ஸ்க்ரோல், மியூசிக், நாய்ஸ். ஏன்னா இந்த கேள்வியோட அமைதி ரொம்ப அன்கம்ஃபர்டபுள். இந்த வீடியோ உன்னை புஷ் பண்ண வரல, மோட்டிவேட் பண்ண வரல. இந்த வீடியோ உன்னை நிறுத்த தான் வருது. இந்த மாதிரி சத்தமில்லாம உள்ளுக்குள்ள உடைக்கிற உண்மைகள் உங்களுக்கு தேவையா இருந்தா, ராவி மோட்டிவேஷனல் அஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது சத்தம் போடுற சேனல் இல்ல, உணர வைக்கும் சேனல். காரணம் ஒண்ணு, நீ நிறுத்தி யோசிக்க ஆரம்பிச்ச தருணம், இந்த தருணம் ஒரே நாள்ல வராது. இது நீண்ட காலமா உன் உள்ளுக்குள்ள ஸ்லோவா உருவாகிறது. நீ ஆட்டோ மோட்ல வாழ்ந்திருப்ப, எழுந்திருப்ப. வேலை, திரும்ப, தூக்கம், நாட்கள் ஓடும், ஆண்டுகள் ஓடும். ஆனா நீ ஒரு தடவையும் நான் சரியா வாழ்றேனா என்று கேட்க மாட்ட. ஆனா ஒரு நாள் எதுவும் பிக் ப்ராப்ளம் இருக்காது. எதுவும் டிராமாட்டிக் நடக்காது. ஆனா உனக்கு பீஸ் இருக்காது. அந்த நாள் தான் ஆட்டோ மோட் பிரேக் ஆகும். நீ ஓடிக்கிட்டே இருந்த பாதை திடீர்னு நின்ன மாதிரி தோணும். அப்போதான் இந்த கேள்வி வரும். நான் எங்க போறேன்? இந்த கேள்வி நெகட்டிவ் இல்ல, வீக்னஸ் இல்ல. ஆனா உண்மை. அதனால தான் பல பேர் இந்த கேள்வியிலிருந்து ஓடி போயிடுவாங்க. பிஸி ஆகிடுவாங்க. நாய்ஸ் தேடுவாங்க. ஆனா நீ அந்த நிமிஷத்துல ஓடாம நின்னுட்டா, அதுதான் உன் வாழ்க்கையின் முதல் உண்மையான திருப்பம். காரணம் 2, பிஸின்னு சொல்லி தப்பிக்கிற பழக்கம். பிஸி ரொம்ப சேஃப் வேர்ட். யாரும் டீப்பரா கேட்க மாட்டாங்க. யாரும் உண்மையை ப்ரோப் பண்ண மாட்டாங்க. எப்படி இருக்க? பிஸி. லைஃப் ஓகேயா? பிஸி. ஆனா உண்மை என்னன்னா, நீ பிஸியா இருக்கிறது வேலையால மட்டும் இல்ல. நீ உன்னை கேட்க பயப்படுறதால. யோசிக்க ஆரம்பிச்சா பல அன்கம்ஃபர்டபுள் ட்ரூத்ஸ் வரும். நான் விரும்பாத வாழ்க்கை. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் என்னோட ஆசைகளை ஒதுக்கி வச்சிருக்கேன். இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண தைரியம் வேணும். அதனால தான் பிஸியா இருக்கிற மாதிரி நம்மளையே வச்சுக்கிறோம். பிஸி சில நேரம் ஹார்ட் ஒர்க் இல்ல, எஸ்கேப். காரணம் 3, நமக்கே தெரியாத சமாதானம். நம்ம மனசு நம்ம காப்பாத்துற மாதிரி நம்மளையே ஏமாத்தும். பரவாயில்ல, இந்த ஒரு வார்த்தை முதல்ல நிம்மதி தரும். ஆனா நாளுக்கு நாள் அதே வார்த்தை உன் உண்மையை மூடிவிடும். உனக்கு பிடிக்காத வேலை. எல்லாரும் இப்படிதான். ரெஸ்பெக்ட் இல்லாத உறவு. இதுதான் லைஃப். மனசு சோர்வு. ஒரு ஃபேஸ் தான். இந்த சமாதானம் பீஸ் இல்லை. அது ஸ்லோ பாய்சன். ஒரு நாள் நீ கஷ்டப்படுறதையே நார்மலா எடுத்துக்குவ. அங்கதான் நீ உன்னை இழக்க ஆரம்பிக்கிற. காரணம் 4, ஒரு நாள் உள்ளுக்குள்ள உடைஞ்சிடும். இந்த சமாதானம் எப்போதும் வேலை செய்யாது. ஒரு நாள் உள்ளுக்குள்ள சைலண்ட் கலாப்ஸ் வரும். அது சத்தமா இருக்காது. அழுகை இருக்காது. நீ வேலை செய்வ, பேசுவ, சிரிப்பாய். ஆனா உள்ளுக்குள்ள வெறுமை. அந்த எம்டினஸ் ரொம்ப டேஞ்சரஸ். ஏன்னா அது உன்னை நீயா இல்லாதவனா மாற்றும். காரணம் 5, மெதுவா உருவாகும் தெளிவு. இந்த கலாப்ஸுக்கு பிறகு கிளாரிட்டி உடனே வராது. ஆனா மெதுவா உனக்கு புரியும். எது உன்னை ட்ரெயின் பண்ணுது, எது உனக்கு பீஸ் தருது, யார் பிரசன்ஸ் ஹெவி, யார் பிரசன்ஸ் லைட். நீ அதிகமா பேச மாட்ட, அனௌன்ஸ் பண்ண மாட்ட. உள்ளுக்குள்ள ஒரு ரிசெட் நடக்கும். அந்த ரிசெட் வெளியில தெரியாது. ஆனா அங்கதான் உன்னை உண்மையான பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருப்ப. நீ சோர்வா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய விபத்து தேவையில்லை. நீ உடையிறதுக்கு ஒரு பெரிய தோல்வி தேவையில்லை. சின்ன சின்ன சமாதானங்கள் போதும். அதை நீ பார்த்துட்டு இங்க வந்து நிக்கிற. இங்க இருந்து தான் மாறுதல் ஆரம்பிக்குது. காரணம் 6, வாழ்க்கை திரும்ப சேம் ஆகாது. இந்த ஸ்டேஜ்க்கு வந்தக்கற பிறகு ஒரு விஷயம் மட்டும் கிளியர். நீ பழைய மாதிரி வாழ முடியாது. அந்த இக்னோரன்ஸ் திரும்ப வராது. முன்னாடி எதையெல்லாம் இக்னோர் பண்ணினாயோ, இப்போ அதையே இக்னோர் பண்ண முடியாது. முன்னாடி ஃபேக்கா சிரிச்சாலும் சரி மாதிரி தோணும். இப்போ ஃபேக்கா சிரிச்சா உனக்கே தெரியுது. முன்னாடி அட்ஜஸ்ட் பண்ணினால் ஸ்ட்ரெங்தா தோணும். இப்போ அட்ஜஸ்ட் பண்ணினால் உள்ளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வரும். அதனால தான் இந்த ஸ்டேஜ்ல வாழ்க்கை சிம்பிளர் ஆகும். ஆனா ஆனஸ்ட் ஆகும். குறைவான மனிதர்கள், குறைவான பேச்சு, குறைவான நாய்ஸ். ஆனா அதிகமான உண்மை. காரணம் 7, இந்த பயணம் எல்லாருக்கும் இல்லை. இப்போ நீ ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ணுவ. உன் வேகமும் மற்றவங்களோட வேகமும் மேட்ச் ஆகாது. அவங்க இன்னும் ஓடிக்கிட்டு இருப்பாங்க. நீ நடக்க ஆரம்பிப்ப. அவங்க சத்தமா பேசுவாங்க. நீ அமைதியா இருப்ப. இந்த டிஃபரன்ஸ் உனக்கு தனிமை மாதிரி தோணும். ஆனா அது லோன்லினஸ் இல்ல. அது அலைன்மெண்ட். இந்த பாதை கிளாப்ஸ் கிடைக்கிற பாதை இல்ல. வேலிடேஷன் கிடைக்கிற பாதை இல்ல. ஆனா இதுதான் உன்னை நீயா மாத்துற பாதை. காரணம் 8,
இது முடிவு இல்லை. இந்த இடத்துல பல பேர் பயப்படுவாங்க. எல்லாமே இழந்துட்டேன் போல. ஆனா இல்லை. இது எண்ட் இல்லை. இது ரிசெட். ஸ்லோ ரிசெட். குவயட் ரிசெட். உலகம் நோட்டீஸ் பண்ணாது. ஆனா உன் மனசு முதன்முறையா சொல்ல ஆரம்பிக்கும். இப்போ சரியா இருக்கு. நீ பெரிய முடிவுகள் எடுக்க மாட்ட. ஜாப் குவிட் இல்ல. ரிலேஷன்ஷிப் பிரேக் இல்ல. டிராமாட்டிக் சேஞ்ச் இல்ல. ஆனா உன் உள்ளுக்குள்ள ஒரு விஷயம் ஆல்ரெடி மாறி இருக்கும். காரணம் 9. வாழ்க்கையை நாமே மெதுவா இழக்கிறோம். ஒரு உண்மை சொல்லட்டா? நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல கெட்டு போகாது. அது சின்ன சின்ன சமரசங்களால மெதுவா நம்ம கையிலிருந்து வழுக்கி போகும். இன்னைக்கு இதுக்காக வேண்டாம் நான் விட்டுடுவோம். நாளைக்கு இது எல்லாம் யாருக்கு சிரிப்போம். ஆனா வருடங்கள் கழிச்சு திரும்பி பார்த்தா நம்ம விட்டதெல்லாம் தான் நம்ம வாழ்க்கையா இருந்திருக்கும். இந்த ரியலைசேஷன் வழி தரும். ஆனா அதே ரியலைசேஷன் தான் உன்னை மீண்டும் உன் வாழ்க்கைக்குள் கொண்டு வரும். காரணம் 10. இது நம்ம வாழ்க்கையா? இந்த ஸ்டேஜ்ல ஒரு கேள்வி மீண்டும் வரும். ஆனா இப்போ அது சூப்பர்ஃபிஷியல் இல்ல. நான் வாழ்ற வாழ்க்கை என்னோடதா? இல்ல யாரோ டிசைட் பண்ணியதா? வேலை, ருட்டீன், ரெஸ்பான்சிபிலிட்டி, எக்ஸ்பெக்டேஷன், இதுக்குள்ள உன் ஆசை எங்கோ அடைஞ்சு போயிருக்கும். இந்த கேள்விக்கு நீ பதில் தேட ஆரம்பிச்ச நாள்ல உன் வாழ்க்கை மெதுவா உன் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். நீ உடனே சக்சஸ் ஆக மாட்ட. ஆனா நீ இனிமே தவறான பாதையில ஓட மாட்ட. அதுவே பெரிய வெற்றி. நீ ஒரு விஷயம் புரிஞ்சிருப்ப. நீ இனிமே அவசரமா ஓட மாட்ட. ஆனா தவறான பாதையில இருக்க மாட்ட. இந்த இடம்தான் மிக முக்கியமான இடம். ஏன்னா இங்கிருந்து தான் ஒரு மனிதன் உண்மையா மாற ஆரம்பிக்கிறான். காரணம் 11. எல்லாம் இருக்கிறது. ஆனா சந்தோஷம் இல்லை. ஒரு நாள் நீ உன்னோட மனசுக்குள்ள இந்த வரிய சொல்லுவ. எல்லாம் இருக்கிறது. ஆனா சந்தோஷம் இல்ல. இந்த வார்த்தை வெளியில சொன்னா சாதாரணமா தோணும். ஆனா உள்ளுக்குள்ள அது மிகப்பெரிய உண்மை. வீடு இருக்கும், வேலை இருக்கும், மக்கள் இருக்கும், நாள் வழக்கம் இருக்கும். ஆனா மனசுக்குள்ள ஒரு வெறுமை. இந்த வெறுமைக்கு பணம் காரணம் இல்ல. வாய்ப்பு காரணம் இல்ல. காரணம் என்னன்னா, நீ உன் மனசு சொல்றத நீண்ட நாளா கேட்காம விட்டுட்டு இருக்க. மனசு முதல்ல மெதுவா பேசும். இது உனக்கு சரியா இருக்கு. நீ அதை புறக்கணிப்ப. அப்புறங்க அது கொஞ்சம் சத்தமா பேசும். நீ உன்னை இழக்கிற மாதிரி இருக்கு. நீ வேலைன்னு சொல்லி அதை தள்ளி வைப்ப. கடைசியில் அது பேசவே நிறுத்தும். அந்த அமைதிதான் வெறுமை. இந்த வெறுமை மனச்சோர்வு இல்ல. அது நீயா இல்லாம நீண்ட காலம் வாழ்ந்ததோட விளைவு. காரணம் 12. மனசு சத்தமில்லாம கத்த ஆரம்பிக்கும். மனசு எப்போதும் கத்தாது. முதல்ல சின்ன சின்ன அறிகுறிகள் வரும். சோர்வு, எரிச்சல், எல்லாமே சுமையாக தோணும் உணர்வு, எதிலும் ஆர்வமில்லாத நிலை. நீ இதையெல்லாம் அழுத்தம்னு சொல்லி புறக்கணிப்பாய். ஆனா ஒரு நாள் இந்த அறிகுறிகள் ஒன்றாக சேரும். அந்த நாள்ல நீ உடைய மாட்ட. ஆனா உள்ளுக்குள்ள காலியாக இருப்பாய். வேலை செய்வாய், பேசுவாய், சிரிப்பாய். ஆனா மனசுக்குள்ள ஒரே கேள்வி, நான் இப்படிதான் வாழணுமா? இந்த கட்டத்துல மனுஷன் 2 வழியில ஒரு வழி தேர்வு செய்யணும். ஒரு வழி மீண்டும் சத்தத்துக்குள் ஓடுவது. இன்னொரு வழி அமைதியை ஏற்றுக்கொள்வது. நீ 2வது வழியை எடுத்தா அங்கதான் உண்மையான மாற்றம் தொடங்கும். காரணம் 13. தனிமை தொடங்கும் நேரம் இந்த கட்டத்துக்கு வந்ததும் ஒரு மாற்றம் நடக்கும். நீ மெதுவா கூட்டத்திலிருந்து விலக ஆரம்பிப்பாய். அது வெறுப்பு இல்லை. அது அகந்தை இல்லை. சில பேச்சுகள் உனக்கு பிடிக்காது. சில சிரிப்புகள் பொய்யா தோணும். நீ தனியா இருக்கிற மாதிரி உணர்வாய். ஆனா அந்த தனிமை உண்மையில தனிமை இல்லை. அது தேவையில்லாததை விளக்குற நிலை. உன் வாழ்க்கையில எது சுமை, எது இலகுன்னு உன் மனசு தானா தேர்வு செய்யும். இந்த நிலையில பல பேர் பயப்படுவாங்க. இவன் மாறிட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்னன்னா, நீ மாறல. நீ உன் உண்மைக்கு திரும்ப வந்துட்டு இருக்க. காரணம் 14. மாறுவதுன்னா என்னன்னு புரியும். பல பேருக்கு மாறுதல் என்றாலே பெரிய அறிவிப்பு நினைப்பு. வேலை மாற்றம், இடம் மாற்றம், மக்கள் மாற்றம். ஆனா உண்மையான மாற்றம் அப்படி இல்லை. உண்மையான மாற்றம் என்றால் நீ உன் மனசுக்குள்ள ஒரு எல்லை வைக்கிறது. இதுக்கு மேல நான் என்னை இழக்க மாட்டேன். இந்த எல்லை வெளியில தெரியாது. ஆனா உனக்கு தெளிவா தெரியும். நீ இனிமே பொய்யா சிரிக்க மாட்ட. நீ விளக்கம் கொடுக்க மாட்ட. நீ உன்னை நிரூபிக்க முயற்சி செய்ய மாட்ட. நீ உன் இடத்துல அமைதியா நின்னுக்குவ. காரணம் 15. மெதுவான வாழ்க்கையில் கிடைக்கும் தெளிவு. இந்த கட்டத்துல உன் வாழ்க்கை மெதுவாகும். ஆனா சலிப்பாகாது. நீ வேகமா ஓட மாட்ட. ஆனா ஒவ்வொரு நாளும் உனக்கு தெளிவு இருக்கும். என்ன வேண்டாம், என்ன போதும், என்ன முக்கியம். இந்த தெளிவுதான் உண்மையான செல்வம். பணம் செல்வம் இல்லை. புகழ் செல்வம் இல்லை. தெளிவுதான் உண்மையான செல்வம். இந்த தெளிவு வந்த மனிதன் திரும்ப கண்ணை மூடிக்கிட்டு ஓட மாட்டான். அவன் விழிப்புணர்வோட வாழ ஆரம்பிப்பான். அமைதியான முடிவு. ஒரு நாள் நீ இந்த இடத்துக்கு வந்துட்டா உலகம் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா நீ அதே மனிதன் இருக்க மாட்ட. நீ பெரிய சத்தத்தோட வெற்றி பெற மாட்ட. ஆனா நீ அமைதியா உன்னை கண்டுபிடிச்சிருப்ப. இந்த காணொளி உன்னை ஒரு நிமிஷமாவது உன் வாழ்க்கையை பத்தி உண்மையா யோசிக்க வச்சிருந்தா
ராவி மோட்டிவேஷனல் அஃபிஷியல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. இது முடிவு இல்லை, இது தொடர்ச்சி.